சண்டேனாலே காலையிலே இறைச்சி எடுக்கிறது வழக்கம். ஹஸ்பண்ட் காலையில் இறைச்சி எடுக்க போன கேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆட்டரிச்சி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ஈரல் நல்லி எலும்பெல்லாம் போட்டிருந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் மாற்றிட்டு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு தூள் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு நல்லா வேக வச்சு 4-5 விசில் போட்டு இறக்கி வச்சுருப்பேன். அப்புறமா தக்காளி உள்ளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு வேக வச்சு இந்த இறைச்சியை சேர்த்து மசாலா எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு எடுத்தாச்சுன்னா ஆட்டரிச்சி குழம்பு வந்து ஒரு சூப்பராக இருக்கும். கூட வந்து ஆப்பம் தான் பண்ணியிருந்தேன். சண்டேலாம் மோஸ்ட்லி வந்து புட்டு தான் பண்ணுற மாதிரி பார்ப்பேன். என்னை வந்து ஆப்பத்தை கூட இறைச்சியெல்லாம் வச்சு நிறைய நாளாச்சு அப்படிங்கிறதால ஆப்பம் சுற்றிருந்தேன். காலையில் இந்த மாதிரி சண்டேல காலையில் இறைச்சி எடுக்கும்போது மதியத்துக்கான வேலையுமே ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். மதியத்துக்கும் சேர்த்து வைப்போம் பார்த்தீங்களா குழம்பு. ஸோ வந்து மதியம் கொஞ்சம் டைம் இருந்ததால் பாயசமும் பண்ணி நிறைய நாளாச்சு அப்படிங்கிறதால நீ ஒரு பருப்பு பாயசம் பண்ணியிருந்தேன். கூட ஏதாச்சும் காய்கறியும் வச்சு சாப்பிட்றது தான் வழக்கம். என்னை வந்து முட்டைக்கோஸ் பொரியல் கூட வந்து பாயசமும் வச்சு மதியம் சாப்பாடை முடிச்சுட்டு நைட் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முட்டை கிரேவியும் சப்பாத்தியும் தான் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் இன்றைக்கி சண்டே சமையல். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா?